அழைத்த என் தேவன் அவர் உண்மை உள்ளவர். பெயர் சொல்லி அழைத்த என் தேவன் அவர் உண்மை உள்ளவர். என் தலையை உயர்த்துவார், உன்னை மேன்மை படுத்துவார். தலையை உயர்த்துவார், உன்னை மேன்மை படுத்துவார். எல்லாரும் சொல்லுவோம். பெயர் சொல்லி அழைத்த என் தேவன் அவர் உண்மை உள்ளவர். மலைகளெல்லாம் உந்தன் வழிகளாகும், உந்தன் பாதைகள் உயர்த்தப்படும். மலைகளெல்லாம் எந்தன் வழிகளாகும், எந்தன் பாதைகள் உயர்த்தப்படும். பாலாக்காமல் என்னை தலையாக்குவார், கீழாக்காமல் என்னை மேலாக்குவார். பாலாக்காமல் யாக்குவார், கீழாக்காமல் என்னை என் தலையை உயர்த்துவார். Yes, Lord. தலையை உயர்த்துவார், என்னை மேன்மை படுத்துவார். பெயர் சொல்லி அழைத்த என் தேவன் அவர் உண்மை உள்ளவர். ஆமென். கர்த்தரே எந்தன் மேய்ப்பராவார், என் கண்ணீரை துடைத்திடுவார். கர்த்தரே எந்தன் மேய்ப்பராவார், என் கண்ணீரை துடைத்திடுவார். உள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். உள்ள இடங்களில் தேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை இடுவார். தலையை என்னை மேன்மை படுத்துவார், தலையை உயர்த்துவார், என்னை படுத்துவார். பெயர் சொல்லி அழைத்த என் தேவன் அவர் உண்மை உள்ளவர். பெயர் சொல்லி அழைத்த என் தேவன் உள்ளவர். கரங்களை தட்டி நான் அல்லது மைசெல்ஃப் மை நியூ இயர், புதிய ஆண்டுக்காக எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி சொல்றீங்க? அல்லேலூயா. நம்மோடு 24 ஆரம்பித்தவர்கள் நம்மோடு இல்லை, ஆனால் கர்த்தர் கிருபையா 25 நம்ம கொடுத்துருக்கு. எல்லாம் இருக்கிறாங்களே தட்டி. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன, நான் வேகமாக 20 நிமிஷத்தில் மெசேஜ் முடிக்கிறதுங்கிறதுக்காக நான் சொல்கிற வசனத்தை நோட் பண்ணுங்க. யாருமே டைரி வச்சிருக்கிறது அன்ஃபார்ச்சுனேட்டியாக இருக்குது. யாருமே டைரி வச்சுக்கல. டைரி வச்சிருக்க எழுதுறவங்க மட்டும் கை தூக்க பார்க்கலாம். யாராவது இருக்காங்களா?
லேடிஸ் சைடில் 2 பேர் இருக்காங்களா? சார் காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. ஆனாலும் உங்களுக்கு ஒரு 50 டைரி வாங்கி வச்சுருக்கிறேன், அதை தகுதியானவங்களுக்கு கொடுப்பேன். உங்களுக்கு டைரியெல்லாம் பெருசாக நிறையா கிடைக்கும், எனக்கு கூட நிறைய டைரி ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஆனால் ஷுட் யூஸ் தட். நிறைய பேர் யூஸ் பண்ணுறதில்ல, த்ரோ பண்ணிடுறாங்க. சில நேரம் நான் போன வருஷம் இந்த வருஷம் டைரி கொடுத்தா அந்த ஜன்னலில் நிறைய டைரியை பார்க்கல. பைபிளும் நிறையா இருக்கும். என் ஆஃபீஸ் ரூமில் ஒரு 5 பைபிள் இருக்குது, பார்த்து எடுத்துக்கங்கப்பா. யார் பைபிள்னே தெரியல. கர்த்தர் நல்லவர். ஆமென். மை செல்ஃப் மை நியூ இயர். ஆமென். நானும் என் புதிய ஆண்டும். எல்லோரும் வலது கருத்தை வைத்து சொல்லுங்கள். இல்லை பழசு மாதிரியே இருக்கீங்களா? கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்களா? ஆமாம், ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க. புதிய ஆண்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். ஆண்டவர் எவ்வளவோ பிளான், எவ்வளவோ திட்டம், எவ்வளவோ பிளஸ்ஸிங். நீங்கள்லாம் அவங்க சாட்சியை கேட்டால் விசுவாசம் எனக்குள்ளே இப்போ தான் இன்க்ரீஸ் ஆகுது. உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து. விசுவாசிகளுடைய சாட்சியை கேட்கும்போது தான் நமக்குள்ளே விசுவாசம் என்ன செய்ய ஆரம்பிக்குது. இன்னும் என்னென்ன சாட்சி இருக்கோ. அல்லேலூயா. ஆமென். துளிர்த்து எழும்பி. ஆமென். அது நிறைய ஆசீர்வாதத்தை கொண்டு வர போகிறது. ஆமென் சொல்லுங்க. நம்முடைய வசனத்திலே கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்கள். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். சியான காலங்களில் என் ஆத்மாவை திருப்தியாக்கி என் எலும்புகளை நடமுள்ளதாக்குவார். நான் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் ஐ வில் பி, நான் இருப்பேன். ஆமென் சொல்லுங்க. நான் எப்படி இருப்பேன்? நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் நான் இருப்பேன். எல்லாரும் சொல்லுங்க. ஆமென். எப்படியெல்லாம் இருப்பீர்கள் அப்படிங்கிற ஒரு வசனத்தை மட்டும் சொல்கிறேன். நீங்கள் அதை நோட் பண்ணிட்டு should confess that. ஹல்லேலூயா. ஆமென். 1 ஆதியாகமம் 12:3 நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன். எல்லாரும் சொல்லுங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு ஆபிரகாமுக்கு? நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். நீ எப்படி இருப்பாய்? ஆமென். you will be blessed. நான் இப்ப நீங்க அதை சொல்லிக்கணும். நான் எப்படி இருப்பேன்? ஆமென். இன்னைக்கு வாக்குத்தத்தத்தை காலையில் எந்திரிச்சு சொன்னவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். பரவாயில்ல, ஏதோ கூட்டத்தோட சொல்லியிருக்கீங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, பார்ப்போம். தொடர்ந்து வாக்குத்தத்தை நிறைவேறதுல தான் இருக்கிறது. முட்டை போட்டாச்சு, கோழி முட்டை போட்டு கொக்கரக்கோன்னு ஓடிடுது. ஏன் இந்த கோழி முட்டை போட்ட உடனே ஒரு சத்தம் போட்டு பார்த்துருக்கீங்களா? கோழி வளர்க்குறவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஐயா, ஏன் கோழி வளங்கப்பா. கோழி வளர்த்தா நாட்டு முட்டை கிடைக்கும். நாய் பிடிச்சிட்டு போயிருதா? அப்போ நீங்கள் ஒரு நாய் வளங்க. சரி, ஓகே. நாயை பேய் பிடிச்சிட்டு போயிருதா? அப்போ பேயை வளர்க்க முடியுமா? கோழி முட்டை போட்ட உடனே ஒரு சவுண்டு விட பார்த்துருக்கீங்களா? என்ன சத்தம் சொல்லுங்க? கொக்கரக்கோ 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 கொக்கரக்கோ. அப்படின்னா என்ன தெரியுமா? நான் ஒரு புதிய சந்ததியை இந்த பூமியில் போட்டுட்டேன். ஹல்லேலூயா. ஒரு புதிய உயிரை என்ன செஞ்சிட்டேன்? ஒரு ஆத்மாவை என்ன பண்ணிட்டேன்? ஆதாயம் பண்ணிட்டேன். நீ முட்டை போட்ட உடனே என்ன செய்யுது சொல்லுங்க? கொக்கரக்கோ நீ கத்துது. நம்ம அந்த முட்டை எடுத்து உடனே பச்சையாக குடிக்கிற ஒரு சிலர் இருக்கிறாங்க. பச்சையாக குடிக்கிறப்பாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க? ஆம்ப்லேட் ஆஃப் ஆயில். அப்புறம் ஆமாம், அவித்து. அது நல்லது, அவித்து சாப்பிட்றது நல்லது. பின்ன என்னமோ ஒன்று இருக்குல்ல, வழியல் போடுறது. பின்ன இன்னொன்று பாஸ்ட் எங்கள் பாஸ்ட் வந்து பணியார மாதிரி சுடுவாங்க. அது கலக்கி இல்லை. ஆமாம், குழியாம் இந்த மாதிரிலாம் செய்கிறது. ஆனால் அதை அடை வச்சு பாருங்கள். அந்த தாய்க்கோழியை பிடிச்சி உட்கார வச்சு சிலர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? தாய்க்கோழியை பிடிச்சி தண்ணியில் முக்கி விட்டுறது. ஏன்னா அதை அடைக்கு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தண்ணியில் முக்கி விட்டால் என்ன ஆகாது? அடை தெளிஞ்சிடும், மறுபடியும் முட்டை போடும். நமக்கெல்லாம் தேவையெல்லாம் நம்ம கண்ணு இதில் தான் இருக்குது, முட்டையில் தான் இருக்குது. ஆனால் அது சொல்லுது என்ன? அடை வையி, என்ன மாதிரி இன்னும் 10-15 உண்டாக்கி தரேன். அல்லேலூயா. அதுபோல தான் கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிற ப்ராமிசஸ்.
அது ஒவ்வொன்றும் நமக்கு ஆசீர்வாதமாக மாறணும்னா அந்த அந்த வாக்கு தத்தத்தின் மேலே நீங்கள் உட்காந்து அடகாக்கணும். உங்கள் சிந்தையில் அடகாக்கணும். உங்கள் சிந்தையை விட்டு அந்த வார்த்தை என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. நான் இருப்பேன். எப்படியெல்லாம் இருப்பீங்க? ஐ வில் பி பிளஸ்டு. நான் எப்படி இருப்பேன்? ஆசீர்வாதமாக இருப்பேன். அல்லேலூயா, ஆமென். இப்போ ஈசாக்கை பிளஸ் பண்ணும்போது, ஈசாக்கு யாக்கோபை பிளஸ் பண்ணும்போது ஆதியாகமம் 27:29 நீ எஜமானாய் இருப்பாய். நீ உன் சகோதரனுக்கு யாரா இருப்பாய்? சொல்லுங்க, யாரா இருப்ப? ஆமென். உன் ஜனத்துக்கு எஜமானா இருப்ப. நான் சொல்றேன், ரட்சிக்கப்படாத உங்க சொந்தக்காரங்க இருந்தாங்கன்னா நீங்க தான் எஜமானா இருக்கணும். அல்லேலூயா. இந்த பேர் சிலர் சொன்னாங்க பாருங்க, அவங்ககிட்ட போய் எப்படி நான் கையை நீட்டுவேன்? என்ன ஒரு விசுவாசம்! 21ஆவது நூற்றாண்டில் இப்படிப்பட்ட விசுவாசத்தை இஸ்ரவேல் இடத்தில் காணவில்லையே. அப்போ அவங்களுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருக்கணும்? எஜமானா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. நீ do not be a slave. ஹல்லேலூயா. எப்படி இருக்கணும்? நம்ம மாஸ்டரா இருக்கணும். வெறும் போஸ்டரா இருக்கக்கூடாது. நம்ம மாஸ்டரா இருக்கணும். அவங்ககிட்ட போய் நான் என்ன செய்ய மாட்டேன். ஹல்லேலூயா. நான் இந்த ஊழியத்துக்கு 37 வருஷம் ஆகுது. ஆமென். எங்கள் சொந்தக்காரங்கள்ட்டையாவது அவங்ககிட்டையாவது இவங்ககிட்டையாவது ஊழியத்துக்கு வேணும்னு இதுவரை எந்த பைசாவும் நான் வாங்கினது கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு எங்கள் சபை மக்கள் தர்றதே போதும். கரங்களை தட்டி, எனக்கு எங்கள் சபை மக்கள் இருக்கிறாங்க. அல்லேலூயா. என் பேரில் இருந்த சொத்தும் போச்சு, எல்லாம் போச்சு. அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சமாவது ரோட்டு மேலே கொஞ்சம் இடம் வச்சுருந்தேன், எடுத்து வச்சு இங்கே வந்துட்டேன். அதுவும் எங்கள் அக்கா விற்றுக்கிட்டாங்க, எல்லாம் போச்சு. அதை பற்றி நான் யோசிக்கவே இல்லை. அருமையானவளே, நம்ம மாஸ்டரா கர்த்தர் வச்சிருக்கிறார், உங்களை எஜமானா வச்சிருக்கிறார். ஆமாம். நீங்கள் அவங்களோட கம்பேர் பண்ணாதீங்க. ஒருவேளை அவங்களுக்கு நடக்க வேண்டியது நடக்கட்டும். இல்லை, அவனுக்கு அவங்க பிள்ளைக்கு எல்லாம் நடந்துச்சு, அவங்க படித்தாங்க, வேலை கிடச்சிச்சு, வயசு வந்தோடனே கல்யாணம் ஆச்சு, என் பிள்ளைக்கு இப்படி இல்லையே அப்படின்னு யோசிக்காதீங்க. கர்த்தர் உங்களை எஜமானா வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. நீங்க சொல்லணும், நான் எப்படி இருப்பேன்? ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, ஆதியாகமம் 41:40 வாசிங்க. ஆதியாகமம் 41:40. அதிகாரியாய் கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார். சொல்லுங்க, அதிகாரியாய் இருப்பேன். ஆமென். அதிகாரியாய் இருப்பேன். முதல்ல எப்படி இருப்பேன்? ஆசீர்வாதமாக இருப்பேன். ரெண்டாவது எப்படி இருப்பேன்? மூணாவது எப்படி இருப்பேன்? அதிகாரியாக இருப்பேன். அல்லேலூயா. தொழிலாளி அல்ல. நான் தொழிலாளியா இருந்தாலும் யாரு? நான் ஒரு அதிகாரி. அதிகாரி எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா. யோசேப்பு அடிமையாத்தையா போனா, அடிமையா போனவனை கர்த்தர் யாரா மாத்திட்டாரு? இன்னைக்கு உங்களை இந்த வருஷத்துல கர்த்தர் அப்படி மாற்ற போறாரு. உங்களை அதிகாரியா, நீங்க முட்டைய அடகாத்த மாதிரி இந்த வார்த்தையெல்லாம் அடகாத்தீங்கன்னா உங்களை கர்த்தர் எப்படி மாத்துவாரு? நான் அதிகாரியா இருப்பேன். அல்லேலூயா. நான் அன்னைக்கு சொன்னேன்ல, ராஜா தான். ஆமென். நான் என்ன சொல்லலை, ராஜா சொல்றேன். நம்ம ராஜா இயேசு ராஜா. அவர் என்னைக்கு யார் தான்? எங்க ராஜா இயேசு ராஜா, தங்கமான சாரோனின் ரோஜா. அல்லேலூயா. ஆமென். அடுத்து, நான் நன்றா இருப்பேன். நீங்க அதிகாரியா இருப்பேன்னு சொல்றதை விட சொன்னா கூட விட்டுருங்க, விசுவாசம் இல்லைன்னா. ஆனா என்ன சொல்லுங்க? ஆமா. உபாகமம் 22:7 பின்பகுதி. உபாகமம் 22:7 பின்பகுதி. நீ எப்படி இருப்பாய்? நன்றாயிருப்பாய், உன் நாட்களும் நீடித்திருக்கும். இப்ப சொல்லுங்க, அப்பொழுது நான் நன்றாயிருப்பேன், என் நாட்களும் நீடித்திருக்கும். ஆமா. இதெல்லாம் நோட் பண்ணி நீங்க ப்ரேயர் பண்ணணும். நான் நன்றா இருப்பேன் இந்த புது வருஷத்துல. நான் ஆசீர்வாதமா இருப்பேன் இந்த புது வருஷத்துல. நான் எஜமானனா இருப்பேன் இந்த புது வருஷத்துல. நான் அதிகாரியா இருப்பேன் இந்த புது வருஷத்துல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, உபாகமம் 26:18 நாம் யாரா இருக்க போகிறோம்? சொந்த ஜனமாய்.
எல்லாரும் சொல்லுங்க, நாம் அவருக்கு யாரா இருக்க போகிறோம்? ஆமென். நீங்கள் எனக்கு சொந்த ஜனமாய் இருப்பாய். நம்மெல்லாம் யாரா இருக்க போறோம் அவருக்கு? நம்ம கர்த்தராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு. அப்ப நான் யார் அவருக்கு? ஆமென், ஹல்லேலூயா. நான் அவருடைய சொந்த ஜனம். சொந்த ஜனத்தை கைவிடுவாரா? சொந்த ஜனத்தை விட்டு விடுவாரா? ஆமென். அது அவருடைய சுதந்திரம். நீங்க என்னைக்கு இப்படி சொல்லணும், நான் ஒண்ணுக்கு லாய்க்கல, அப்படி இல்லை இப்படி இல்லை நீங்க கூடாது. நான் யாரு? நான் அவருடைய சொந்த ஜனம் என்று நீங்கள் சொல்லணும். அது மட்டுமல்ல, இப்ப 6வது பாயிண்ட்ல நான் எந்த ஜனம் தெரியுமா? 26:19 டியூட்டர்னமி 26:19 வாசிங்க. என்றும் நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு நீ யாரு? பரிசுத்த ஜனமாய் இருப்பாய். இருப்பாய் இருப்பாய். நம்ம யாரு? ஓ ஹல்லேலூயா, ஆமென். அவருக்கு பரிசுத்த ஜனம். ஆமென். நல்லா கையை தட்டு. நான் அவருக்கு யாரு? அவருக்கு நான் யாரு? வாயில திறந்து சொல்லுங்க. ஆமா, தூங்குறவங்க எல்லாம் சொல்லுங்க. அப்படி நிறைய தூங்கிட்டு தான் இருக்கு. சரி, ஓகே. ஆமா, நான் யாரு? ஆமா, நான் அவருக்கு பரிசுத்த ஜனம் ஐயா. அதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன்? நாம் அவருக்கு யாரு? சொந்த ஜனம், பரிசுத்த ஜனம். ஹல்லேலூயா. அதனால நம்ம புறா காக்கா மாதிரி தெரியக்கூடாது. காக்கா எலி செத்து கிடந்தா அதை தின்னுக்கிட்டு கிடக்கும், நாரி போனது திங்கும். ஆனா புறா எப்படி இருக்கும்? அது சுத்தமா இருக்கும் பாருங்க. we are not பன்னி. நம்மெல்லாம் பன்னி கிடையாது. நம்ம யாரு? ஆடுகள் சுத்தமா இருக்கும். பன்னி சாக்கடையில ஜில் வாட்டர்னு படுத்துக்கிறோம். அது சாக்கடையை தேடி போகும். இது நல்ல மேய்ச்சலை தேடி போகும். அப்ப நம்ம அவருக்கு சொந்த ஜனம் மட்டுமல்ல, நம்ம யாரு? பரிசுத்த ஜனம். அடிக்கடி சொல்லணும், ஆண்டவரே நான் உமக்கு பரிசுத்த ஜனமா இருப்பேன். நான் சொன்னதெல்லாம் எழுதி வச்சுக்கணும். இல்லைன்னா இது யூடியூப்ல பிரதர் கிருபாகரன் அவர்கள் அப்லோட் பண்ணுவாரு, உடனே பார்த்து நோட்டு எடுத்துக்கணும். ஆமென். நான் யாரா இருப்பேன்? சொந்த ஜனமாய் பரிசுத்த ஜனமாய் இருப்பேன் என்று விசுவாசிக்கிறவங்களா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. 7வதாக நான் லீடர்ஷிப்ல இருப்பேன், தலைமைத்துவத்தில் இருப்பேன். சொல்லுங்க. ஆமென். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். 2 Samuel chapter 5 verse 2. நீரே என் ஜனமாகி இஸ்ரவேலுக்கு தலைவனாயிருப்பாய். எல்லாரும் சொல்லுங்க, இருப்பேன் அப்படின்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. தலைவன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி பர்சன். இன்னைக்கு சபையில் ஒரு 14 டிபார்ட்மெண்ட் ஐ எம் கோயிங் டு டெக்ளேர். 14 டிபார்ட்மெண்ட். ஹல்லேலூயா. அதில் எல்லாம் நீங்கள் இருந்து தலைவனாக இருக்கணும். ஆமென். 96வது ஒரு குட் நியூஸ் உங்களுக்கு. 97ல் நம்ம போட்ட ப்ரோக்ராம், அந்த வீடியோ கேசட்டு இப்போ டிவிடி ஆகி அது பென்ட்ரைவில் ஏற்றப்படுகிறது. ஒரு பாஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணார். அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி 96ல் ஒரு நாடகம் எழுதினேன். அதில் ஒரு ரசிகன், திருந்திய ரசிகன் அப்படின்னு, நான் தலைவன். சினிமா பாட்டு கிடையாது, நான் எழுதின பாட்டு. நான் தலைவன், ஒரு ரசிகன் கோட்டை போட்டு வருவார் ஹீரோ, ஆனால் உண்மையில் உங்கள் தொண்டன் அப்படின்னு. நான் யாரு? who am I? அப்ப தலைவன் என்றால் பொறுப்புள்ளவர்கள். நீங்க you are as a family head, leader. ஆனா நம்ம சபையின் தலைவர் யாரு?
இயேசு. ஆனால் அதுக்கு கீழே உள்ள பிரான்ச்சுக்கெல்லாம் அந்தந்த போஸ்ட்ல தலைவர்கள் யாரு சொல்லுங்க? நீங்க தான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க தான். நீங்க தான் அந்த தலைவன். ஆமென் சொல்லுங்க. ஆமென். நீ தலைவனாயிருப்பாய். ஹல்லேலூயா. அதனால பொறுப்புகளை ஏற்க வேண்டும். ஆமென். அடுத்ததாக 8வது, நீ பாக்கியவானாயிருப்பாய். ஹல்லேலூயா. இப்ப நம்ம சொல்லணும், நான் எப்படி இருப்பேன்? 1 நாளாகமம் 22:13 சுவிசேஷத்தில் இயேசு சொல்லுவாரு, நீ கூணரையும் குருடரையும் நீ விருந்துக்கு கூப்பிட்டன்னா அவங்க திரும்ப செய்ய மாட்டாங்க, நீ பாக்கியவானாயிருப்பாய். நீ எப்படி இருப்பாய்? பாக்கியவானாயிருப்பாய். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியா ஒன்று சொல்லி செய்தியை முடிக்க போறேன் பாருங்க. இது உலக அதிசயமா இருக்கே அப்படின்னு நினைக்கிறீங்க. நீங்க தான் டயத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களே. ஆமென். ஏசாயா 58:14, நீ எப்பொழுதும் கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிருப்பாய். எல்லாரும் சொல்லுங்க. ஏன்னா பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. இந்த வருஷம் ஃபுல்லா நமக்கு மகிழ்ச்சி. ஆமென். அப்பொழுது நீ கர்த்தரில் மன மகிழ்ச்சியா இருப்பாய். எப்பொழுது? ஃபாஸ்டிங் பண்ணும்போது, நீ ஜெபிக்கும் போது நீ எப்படி இருப்பீங்க? மன மகிழ்ச்சியா இருப்பீங்க. இப்ப 10 காரியத்தை சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல எப்படி இருப்பேன்? ஆசீர்வாதமா இருப்பேன். 2வது எஜமானனா இருப்பேன். 3வது 4வது என்னது? அங்கிலா இருப்பீங்களா? நன்றாயிருப்பேன். அப்புறம் சொந்த ஜனமாயிருப்பேன். பரிசுத்த ஜனமாயிருப்பேன். தலைவனாயிருப்பேன். பாக்கியவானாயிருப்பேன். மனமகிழ்ச்சி உள்ளவனாயிருப்பேன். கர்த்தர் இப்படி உங்களை ஆசீர்வதிக்க போறாரு. இன்னும் இருக்கு 2-3. அப்படியே முடிச்சோன்னு நினைச்சிங்களா? இன்னும் இருக்கு. ஆமாம். அடுத்து 10, அது எனக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தம். இப்ப இல்ல, வாழ்நாள் வாக்கு தத்தம். ஏசாயா 62:3, நான் கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் என் தேவனுடைய கரத்தில் ராஜமுடியுமாயிருப்பேன். ஹல்லேலூயா. இது எனக்கு வாழ்நாள் வாக்கு தத்தம், ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தம். நீ எப்படி இருப்ப? அவருடைய கையில. ஆமா, ஒரு காலத்துல நீ அலங்கோலமான கிரீடமா இருந்த, நான் உன்னை அலங்காரமான கிரீடமா வச்சுட்டேன். ஆமென் சொல்லுங்க. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் எப்படி இருப்பாய்? ராஜமுடியாய் இருப்பாய். ஹல்லேலூயா. ஆமென். இன்னும் 2 தான். ஆமென். அடுத்து எத்தனாவது? 11, மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பார். நீ மீன் பிடிக்கிறவன் தான் பேதுரு. ஆனா இப்ப எப்படி இருக்க போற? ஆமென். லூக்கா 5:10, நீ மனுஷரை. எல்லாரும் சொல்லுங்க, இந்த வருஷத்துல நான் யாரை பிடிக்க போறேன்? ஆமா, மனுஷரை பிடிச்சிங்கன்னா இப்படி இடம் காலியா இருக்குமா? காலியா இருக்குமா? சொல்லுங்க வாய் திறந்து. அப்ப நான் யாரு? நானு கடைசியாக ஆமென் நல்ல ஊழியக்காரனாய் நான் இருப்பேன். ஆமென். 1 தீமோத்தேயு 4:6, நான் எப்படி இருக்கணும்? ஆமென். எல்லாரும் கையை நீட்டி சொல்லுங்க, பாஸ்டர் நீங்க எப்படி இருங்க? ஆமா, நல்ல ஹெல்த்தா ஊழியக்காரரா என்ன செய்யுங்க? இப்ப விசுவாசியும் ஊழியக்காரி தான். அப்ப நான் உங்களை பார்த்து சொல்ல, நீங்க எப்படி இருங்க? சொல்லுங்க. ஆமா, சபைக்கு ஆராதனைக்கு வர்ற எல்லாருமே ஊழியக்காரி தான். இப்போ ஊழியக்காரங்கள்லாம் அவர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஊழியக்காரின்னு தான் நீங்க சொல்லணும். அடுத்துதான் வருவோம்ல, அதுக்குள்ள என்ன அல்லேலூயா? ஊழியக்காரியெல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த சரௌண்டிங்ல தான் கேட்குது. பின்னாடி எல்லாம் என்ன காரியம் நீங்க? எல்லாரும் ஊழியக்காரியெல்லாம் அல்லேலூயா சொல்லுங்க.
ஊழியக்காரங்களா இல்லையா சொல்லுங்கள். வெரி குட். அவங்க பேஸில் சத்தம் 5 ஆண் பிள்ளைனா ஆண் பிள்ளை தான். அல்லேலூயா. 12 காரியம் சொல்லிட்டேன். இந்த 12 காரியத்தையும் ஒவ்வொரு வாரமாக பிரசங்கம் பண்ணால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ ஆராதனை முடிந்து விட்டது.